கிளாஸ் 10th சாப்டர் 3ல ரிவைஸ் பண்ணியிருக்கேன். இது எக்ஸாமுக்கு யூஸ் ஆகிறதுக்காக லைட்டாக ஜஸ்ட் சம்மை ரிவைஸ் பண்ணியிருக்கிறேன். சம்ஸில் ஸ்டெப்ஸ் எல்லாம் நீங்கள் தான் போடணும். எக்ஸசைஸ் 3.1ல் செகண்டில் ஃபஸ்ட் டிவிஷன் சப்டிவிஷனில் என்ன கொடுத்துருக்காங்க, நேச்சர் ஆஃப் சொல்யூஷன் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு 3 ஈக்குவேஷனை எழுதிக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு 1ஐயும் 1 and 2வை சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும், -x + 2z = -3ன்னு ஒரு ஆன்சர் கிடைக்கும். இப்போ தேர்ட் ஈக்குவேஷன் எக்ஸிசட்டில் இருக்குது, ஃபோர்த் ஈக்குவேஷனும் எக்ஸிசட்டில் இருக்குது. ஸோ இது ரெண்டையும் சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், ஆன்சர் 0 = 0ன்னு கிடைக்கும். ஸோ இப்படி வந்து உங்களுக்கு என்னென்னு தெரியும், the system has an infinitely many solution. The system has an infinitely many solution. செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். செகண்ட் சப்டிவிஷனில் ஃபஸ்ட் ஈக்குவேஷன் மட்டும் கொஞ்சம் மாடிஃபை பண்ணி எழுதணும். ஸோ 3 ஈக்குவேஷன் எழுதி வச்சுட்டு நெக்ஸ்ட் எப்பயும் போல் ஃபஸ்ட்டு 1 and 2 ஈக்குவேஷனை சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும், 2x + 5y = -1. இது வந்து ஃபோர்த் ஈக்குவேஷன். நெக்ஸ்ட்டு 2 and 3யை சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும், 4x + 10y = -9 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இது வந்து ஃபிஃப்த் ஈக்குவேஷன். 5ஐயும் சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் என்னவா கிடைக்கும், 0 ≠ 7/2. ஸோ இந்த மாதிரி கிடைச்சா எப்படி, the system is inconsistent and no solution. நெக்ஸ்ட்டு தேர்ட் சப்டிவிஷன்.